என்னை விரட்டிட்டு அவங்க மட்டும் அந்த வீட்ல நிம்மதியா இருக்க கூடாது. அவங்கள அந்த குடும்பத்தை விட்டே துரத்த போறேன். எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது செல்வத்தோட காரில் வந்து இடிக்க போகிறாங்க. அந்த அதிர்ச்சியெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. நம்ம ரவியும் ஸ்ருதியும் மீனாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிடாதனால தான் இந்த மயக்கம், முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு மீனாட்ட எவ்வளவோ சொல்கிறாங்க ஸ்ருதி. ஆனால் மீனா சாப்பிடவே மாட்டேறாங்க. நம்ம முத்து வந்து வந்துடுறாங்க. எதுக்கு இப்போ நீ அழுகிற, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கு வேணாம், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நம்ம மீனாவை முத்து வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி ரோஹிணியை கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது, எனக்கு மனோஜ் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டை விட்டு துரத்திட்டு அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தான். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள அந்த வீட்டை விட்டு நான் துரத்துவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மனோஜை தனியாக என் கூட வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹிணி பெரிய பிளான் பண்ணுறாங்க. நம்ம சிந்தாமணி கூட சேர்ந்து சிந்தாமணியும் நம்ம ரோஹிணிக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. ரோஹிணி போனதுக்கப்புறம் இவளை வச்சு தான் வந்து அந்த வீட்டவே நான் என் பேருக்கு மாற்ற போகிறேன். வட்டி மேலே வட்டி போட்டு நான் மாற்ற போகிறேன். மனோஜ் வந்து கடனில் இருக்கான்ல, அந்த வீட்டை நான் என் பேருக்கு மாற்றி காட்டுறேன். அதுக்கு இவ தான் துருப்புச்சிடு அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி பேசுகிறாங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.